ஷெஃப். டேய், அப்பப்ப என்னமோ ஷெஃப்ன்றீங்களே, என்னடா அர்த்தம்? ஷெஃப்னா தலைவன் அர்த்தம்டா, வேற ஒண்ணும் இல்லடா. ஓகே, என்ன விஷயம்? பரீட்சை வருது, அத பத்தி என்னடா முடிவு பண்ணிருக்க? பேசாம ஸ்ட்ரைக் பண்ணிட வேண்டியதுதான். வெரி குட் ஐடியா. என்ன காரணத்துக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு கேட்டா வேண்டா, நமக்கா காரணம் கிடைக்காது. அதானே, முதல்ல ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சுக்குவோம். காரணம் கேட்டாங்கன்னா சொல்லிக்குவோம். பிரின்சிபலுக்கு கை குட்ட, தலை சொட்ட, எதையாவது ஒண்ணு சொல்லிக்க வேண்டியதுதானே. ஷெஃப், இப்படி தட்டி தட்டிய தோலை இறக்கிட போற, என்ன விஷயம்? எக்ஸ்கியூஸ் மீ ரீட்டா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். அதாவது நீ டெய்லர் கிட்ட அளவு ஜாக்கெட் கொடுத்துதான் தைக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் சொல்றான். நான் என்ன சொல்றேன், டெய்லரே டேப்பால அளவெல்லாம் எடுத்துதான் தைக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? உங்க அக்கா தங்கச்சி எப்படி அளவு கொடுக்குறாங்களோ அப்படித்தான் நானும். இதுக்கு என்ன சொல்ற? நான் ஒன்னும் சொல்ல, நீ இதை வெளில சொல்றாத. ஆமா, நேத்து ஏன்டா உன்னை ப்ரொஃபசர் கூப்பிட்டாரு? என்ன செய்யறது? நியூட்டன் சொன்ன புவி ஈர்ப்பு விசையில அவருக்கே சந்தேகமா? ஆப்பிள்லயே மரத்து மேல இருந்து கீழே விழுது தெரியுமான்னு கேட்டார். ஆமா, அதுக்கு நீ என்னடா சொன்ன? எவனாவது மரத்துல இருந்து பறிச்சு போட்டிருப்பான்னு. வணக்கங்க. உண்டாகட்டும் உண்டாகட்டும், மங்களண்டா. அண்ணன் பாத்தீங்களா? பாக்கலையே. என்ன சிரிக்கிறீங்க? அவ என்ன மச்சானா பாத்தீங்களா நான் கேட்டேன். பின்ன என்னடா, எங்க அண்ணனை பாச்சேன்னு மொட்டையா கேட்டா நாம என்ன இவ பரம்பரை தெரிஞ்சா வச்சிருக்கோம்? பாவம் ஐயப்பன் தானடா. ஏமா, அவன் அண்ணன் பேர் என்ன? பியூன் வேலை பாக்குறாரே சங்கர், அதான் எங்க அண்ணன். ரொம்ப நெருங்கிட்ட. ஆமா, சாப்பாட்டை நீயே கொண்டு வந்திருக்கிய, என்ன விசேஷம்? எங்க பாட்டிக்கு இன்னைக்கு தவசம், வடப்பாயசம் செஞ்சோம், அதான் கொண்டு வந்திருக்கேன். வடை பாயாசமா? இந்த பாருமா, இந்த பாயாசம் சாப்பாடெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து, வடைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. பாத்தியா, இப்படியே தான் இந்த பையன். இது வரேன். ஏய், பொம்பளைங்கிட்ட இப்படிதான் கிண்டல் பண்றதா? சரி, எப்படி கிண்டல் பண்றது நீயே கத்து கொடு. ஏய், என்ன சும்மா நம்ம ரூட்லயே டேஷ் பண்ற நீ? மரியாதையா போயிடுப்பா. போலன்னா பல் செட்டு கட்ட வேண்டி வரும். எனக்குப்பா. அதானே, எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், பொம்பளைங்கிட்ட கிண்டல் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. காலை வேற ஆட்டுறான். சங்கரங்க இருக்கான், நீ போமா. அண்ணிடா. அங்க பாத்தியா, அருமையான சந்தர்ப்பம். 5-6 பசுமாடு ஆத்துல மேயுது, போய் பாப்போமா? போச்சுடா, அங்க தானே. இத விட அது ஒண்ணும் முக்கியம் இல்ல. கமான் பொண்ணு. பெரியம்மா, நீங்க இதுக்கு மேல குளிச்சு ஒண்ணும் இம்ப்ரூவ் ஆக போறது இல்ல, சொல்லுங்க. அங்க பாரு, பாலைவனச்சோலை வருது. இடியட், லேடிஸ் குளிக்கிறது கூட தெரியாம வரானுங்க, தெரிஞ்சுதாண்டி வரானுங்க. அல்லியும் தாமரையும் ஆத்துல போக்குமா? சரித்திரத்திலே கிடையாது. அப்ப பூகோளத்துல உண்டுங்கிறியா? மாறுது மாமா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா அப்படின்னா என்னடா? தெரியாது. எங்க செட்ல சுமாரா படிக்கிறவன், அவனுக்கே தெரியல. ஏ கீதா, அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கே, வாடி நம்ம அந்த பக்கம் போலாம். ஏய் மச்சி, சபை கலையுது பாத்தியா? யார் யார் எங்கெங்க போய் குளிச்சுக்கணுமோ தாராளமா குளிச்சுங்க. நீ இறங்காத, ஆத்துல தண்ணி பத்தாது. நீயும் இறங்காத, புழு மாதிரி இருக்க, மீன் தின்னுடும். கிராமம் தாண்டா இந்த நாட்டோட முதுகெலும்பு. ஆமாடா, இங்கதானே இயற்கை காட்சி எல்லாம் பார்க்க முடியுது. டவுன்ல எல்லாம் செயற்கை தானே. ரத்னம், டீசெண்டா நடந்து காட்டி மரியாதை கெட்டு போயிடும். வாடி போலாம். குளிச்சாச்சா? இல்ல, குளிச்சிட்டு இருக்கும் போது 4-5 எருமை மாடுங்க வந்துச்சு, அதான் வந்துட்டோம். என்ன ஷேப், நம்மள எருமாடுன்னு சொல்றா? நம்மளே இல்ல, உன்ன சொல்லிருப்பா. கண்ணே, ஒரு அழகான பொண்ணு நம்ம திட்டும் போது அதை ஆசீர்வாதமா ஏத்துக்கணும். நீங்களா இங்கே இருங்க, நான் ஒரு செட்டப் ஒண்ணு பண்ணிட்டு வரேன். ஏய், என்னடா ஷேப் தனியா போறாரு? எதுக்கும் உடம்ப கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க. கீதா, நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது ஆப்ப கொண்டு வர. எனக்கும் 2 கொண்டாப்பா. பார்வை சுடுதே. நாயா சங்கர், என்னதான் செட்டப்பா இருந்தாலும் நான் கூடவா உன் கண்ணுக்கு தெரியல? ரத்னம், நீ எங்கடா வந்த? உன் அழகான மூஞ்சிய பாக்க. அம்மா, நீங்க எவ்வளவு தூரம்? சோப்பு கிப்பு தேய்ச்சி விடவா? சங்கர், அந்த வெக்கம் கெட்டவனோட உனக்கு என்ன பேச்சு? தாய் நல்லடே,
யார வெக்கம் கட்டவன் சொன்ன? உன்னதாண்டா. ஆமா, நான் வெக்கம் கட்டவன்னா இந்த லூசு பயலோட மூல முடுக்கெல்லாம் சுத்துறிய உன்னை மானம் கட்டவன்னு சொல்லாமா? போட கீதா திட்டற. அடி பாஸ்டர், என் மேலயா கைய வைக்கிற? ஒன்ன நிறுத்துடா. ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ என்ன ஒரு ஆம்பளையா? நிரூபிக்கிறேன். உன்னையே கல்யாணம் பண்ணி நான் ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு உன் திமிர அடக்கறண்டி.